ஹலோ மக்களே, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. விஜயோட நிலைமைக்கு காரணம் நம்ம வீரா, கண்மணி, பிருந்தா தான்னு சொல்லிட்டு சந்திரலேகாவும் விடுற மாதிரி இல்லை. அப்படி எல்லாரையுமே மறுபடியும் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வீராவும் ஒரு கட்டத்தில் இவங்க எல்லாருமே நான் கண்டிப்பாக காப்பாற்றியே ஆவேன், பேசாமல் நான் தான் இந்த செயலை செய்தேன்னு சொல்லிட்டு அங்கே சரண்டர் ஆகிடவா அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம மாறன் கிட்ட சொல்லும்போது மாறனும் வீரா கிட்ட சரியாக கோபப்படுறாங்க. விஜயோட நிலைமை நீங்க தான் காரணம்னு ஆயிடாது, எப்படியாவது உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு மாறன் செம அதிரடியா களத்துல இறங்குறாங்கன்னே சொல்லலாம். விஜயை கண்டுபிடிச்சு அவங்க உயிரோட தான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகலைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சு அப்படியே சூர்யாவுக்கு சரியா ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். விஜய்க்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம வீரா, பிருந்தா, கண்மணி எல்லாருமே பயங்கரமா பதட்டம் ஆயிடுறாங்க. ஒரு சமயம் நம்மளை தான் அதிகாரிகள் விசாரிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்கும்போது சந்திரலேகா அதிகாரியை விடுற மாதிரி இல்லை. எல்லாத்துக்குமே காரணமே அந்த அக்கா தங்கச்சி 3 பேராக தான் இருக்கும். அவங்கள கூப்பிட்டு தான் விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அப்படியே ஸ்டேஷனில் இழுத்துட்டு நம்ம கண்மணி கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. கண்மணி கிட்ட என்ன நீ தானே இதுக்கெல்லாம் காரணம், உங்கள் அண்ணோட நிலைமைக்கு காரணமான விஜயை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை கடத்திட்டு போய் நீ தானே இந்த செயலை செய்த, உன்னோட அண்ணன் இப்படி போயிட்டான்னு சொல்லிட்டு இதை செய்தியா, இல்லைன்னா உன்னோட லவ்வருக்கு இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த விஜயை போட்டு தள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியை பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட கண்மணி பயங்கரமாக டென்ஷன் ஆகி என்ன பேசிட்டு இருக்கீங்க, இந்த கேஸுக்கு எது தேவையோ அதை மட்டும் பேசுங்க, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடாதுங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே தூரத்தில் இருந்து நம்ம வீராவும் பிருந்தாவும் பார்த்துட்டே இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம கண்மணி கன்சீவா இருக்கான்னு கூட பார்க்காம சந்திரலேகா சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒத்துக்கோங்க, நீங்க தாண்டி இதுக்கெல்லாம் காரணமா இருக்கும், விஜய் காணாம போனா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா உங்க மேலதான் சந்தேகப்பட்டாங்க. ஏற்கனவே விஜய்க்கும் உங்களுக்கும் பல பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால விஜய்க்கு ஒரு ஆபத்து வந்திருக்குன்னா அதுக்கு காரணமே நீங்க தான்னு சொல்லி நம்ம கண்மணியை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம வீராவும் பிருந்தாவும் பார்த்து கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க. அங்க உள்ள வேற அதிகாரிகளும் நம்ம வீரா கிட்ட அப்படி மாசமா இருக்கக்கூடிய பொண்ணுன்னு கூட பார்க்காம இவ்வளவு சித்திரவாதம் பண்றாங்க, இவங்களெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரலேகாவை ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி காட்டுறாங்க. அந்த சமயத்துல சந்திரலேகாவும் விடுற மாதிரி இல்லை. நம்ம வீரா, பிருந்தா எல்லாருக்கிட்டையுமே விசாரணை பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையுமே கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. என்னதான் இருந்தாலும் நாங்கெல்லாம் அதை பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வீரா, பிருந்தா, கண்மணி எல்லாரும் என்ன சொன்னாலுமே சந்திரலேகாவும் இப்ப விசாரணையை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படாதுங்க. எப்படி இருந்தாலுமே நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்ச நாள்ல எவிடன்ஸ் கிடைச்சிடும், அதுக்கப்புறமா அவங்களை எல்லாம் சும்மா விட போறதில்லன்னு சொல்லிட்டு சந்திரலேகாவும் நம்ம வீராவையும் கண்மணி எல்லாருமே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே டென்ஷன் ஆகி எல்லாருமே வீட்டுக்கு வரும்போது கண்மணி கதறி ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த ராகவனும் என்ன கண்மணி நீ டென்ஷன் ஆகாத, எந்த பிரச்சனையும் வராது, எதுனாலுமே நம்ம பார்த்துக்கலாம், நீங்க எல்லாருமே எதுவுமே தப்பு பண்ணல, அதுக்கப்புறமா எதுக்கு நீங்க பயப்பட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவனும் கண்மணியை சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம கண்மணி எல்லாருமே பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க. பிருந்தாவும் ஒரு கட்டத்தில் வீரா கிட்ட அக்கா பேசாம நான் தான் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அங்க நடந்த விசாரணையில ரொம்பவே பதட்டமா இருக்கும்போது நம்ம வீராவும் எதுக்குமே கவலைப்படாதுங்க, உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம நான் எப்பவுமே பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி, பிருந்தா எல்லாருமே சமாதானப்படுத்துறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த மாறனும் இனி இந்த அதிகாரிகள் யாரும் இவங்களை விசாரணை பண்ணவே கூடாது, அதுக்கான வேலைகளை நம்ம செய்யணும், ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க, இவங்களோட பயத்தை முதல்ல நம்ம போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் ஒரு பிளானை போடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம வீராவும் மாறன் கிட்ட மாறன் நடக்கிறது எதுவுமே சரியில்லை, அவங்க கண்மணி கன்சீவா இருக்கா கூட பார்க்காம என்னெல்லாம் அவள்கிட்ட கேள்வி கேட்டாங்க தெரியுமா, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆயிட்டுடா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மாறனும் எதுக்குமே கவலைப்படாத வீரா, இது எல்லாமே முன்னாடி யோசிச்சிருக்க வேண்டியது, இப்படி எல்லாம் ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இனி கண்டிப்பா அந்த அதிகாரிகள் விசாரணை பண்றதுக்கு நம்ம விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வீராவும் நம்ம மாறன் கிட்ட மாறன் நான் ஒன்று சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டே அப்படி சொல்லும்போது மாறனும் அப்படி என்ன நீ கேட்க போற, என்ன சொல்லு, எதுக்கு இது தேவையில்லாம இவ்வளோ பிரச்சனைகள், இந்த 3 பேருமே கஷ்டப்படுறதுக்கு பேசாம நான் தான் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுவான்னு கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே மாறன் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. என்ன வீரா நீ புரியாம பேசிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தை
கூட நீ சொல்லாத. நான் ஏற்கனவே இதை பத்தி உங்ககிட்ட சொல்லியாச்சு. ஏன்னா நீயா விஜய் இந்த மாதிரி செய்த? அப்படி இருக்கும்போது எதுக்குடி நீ தேவையில்லாம பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா கிட்ட கேட்கும்போது வீராவும் இல்ல மாறா, எப்படியும் விஜயை பத்தி ஏதாவது விசாரணை நடத்தும் போது எங்களோட கைரேகை எல்லாம் ஏதாவது பதிஞ்சிருந்ததுன்னா அது ஒரு எவிடன்ஸ் ஆயிடும்ல. அதுக்கு தான் இது எங்க 3 பேரும் மாட்டுறதுக்கு பதிலா யாராவது ஒருத்தங்களாவது ஜெயிலுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு மாறணும் வீராவை அப்படியே கட்டி அணைச்சி நீ எதுக்குமே பயப்படாத வீரா, நான் இருக்க வரைக்கும் உங்க யாருக்குமே எதுவும் நடக்கிறதுக்கு விடவே மாட்டேன், நீ பதட்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. நம்ம மாறனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. வீரா அண்ணி எல்லாருமே பயங்கரமா பதட்டமா இருக்காங்க. அண்ணி வேற இப்ப கன்சீவா இருக்காங்க. நம்ம குடும்பத்துல உள்ள வாரிசா சுமந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேற வந்துடக்கூடாது. இதை எப்படி நம்ம சரி பண்றது? யார் விஜய கடத்தி இருப்பான்னு தெரிஞ்சாலே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் யோசனையிலேயே இருந்துட்டு இருக்காங்க. யாரா இருக்கும் விஜய்க்கு? அப்படி யாரு தான் எதிரி இருப்பாங்க? இல்லைன்னா நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு யாராவது இந்த சூழ்ச்சி வேலையை செய்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் ஒவ்வொரு கட்டத்திலையும் விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல சூர்யா அவங்க வீட்டிலே இருந்துட்டு அங்க என்னெல்லாம் நடக்குது, யாரெல்லாம் என்ன பண்றா அப்படிங்கறது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டே வராங்க. இந்த வாட்டி இவங்க தப்பிக்கவே முடியாது. சரியா மாட்டிட்டாங்க. எங்க குடும்பத்துக்கா எதிரா நீங்க எல்லாம் பண்ணீங்க, இனிமே உங்களுக்கு ஆபத்து வர மாதிரி தான் இனி ஒவ்வொரு செயலும் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சூர்யா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. வள்ளியம்மையும் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடவுளே, ஏன் இந்த குடும்பத்துக்கு மட்டும் இவ்வளோ சோதனை கொடுக்குற? பாவம், என்னோட மருமகள் யாருமே எந்த தப்புமே செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் இவங்களுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கண்மணி வீரா எல்லாருமே வருத்தத்தில் இருந்த பார்த்தா ராமச்சந்திரனும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்கம்மா, உங்க மேல எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எதுக்காக தான் இப்படி ஒரு விசாரணை பண்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது. விஜய்க்கு நம்ம மட்டும் தான் எதிரி இருக்குமா? எவ்வளோ பேர் எதிரியா இருப்பாங்க. அவன் நம்மள்ட்ட மட்டுமா வம்பிழுத்திருப்பா? எத்தனையோ பேரோட எதிரியா இருந்திருப்பா. அப்படிதான் ஒரு கட்டத்துல யாராவது ஒருத்தங்க விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு செயலை நடத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் சமாதானப்படுத்த பாக்குறாங்க. அதே சமயத்துல நம்ம மாறனும் ஒவ்வொரு ஆளையா விசாரணை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே சொல்லலாம். சரி, விஜய் கெட்டி போட்ட இடத்துல ஏதாவது ஒரு ஆதாரம் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் அந்த இடத்துல எல்லாமே தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு இது கிடைக்குது. அதிலிருந்து நம்ம மாறனுக்கு ஒரு சந்தேகம் வருது. எப்படியாவது இந்த பொருளை வச்சு நம்ம விஜயை யாரோ ஒருத்தங்க கடத்தியிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. கண்டிப்பாக பக்கத்தில் எங்கேயாவது தான் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கணும். விஜய் கடத்தினது யாருன்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம வீராவை காப்பாத்திடலான்னு சொல்லி ஒரு எண்ணம் நம்ம மாறனுக்கு வருது. நம்ம மாறனோட ஒவ்வொரு செயலையும் சூர்யா கவனிச்சுட்டே வராங்க. அப்படியே நம்ம மாறணும் சூர்யா ஒரு நல்ல நண்பன் நினைச்சு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கும் போது சூர்யாவும் நம்ம மாறனை பத்தி புரிஞ்சுக்கிட்டு இவன் நம்ம பக்கத்துல நெருங்கிடுவான் போல இருக்கே, அப்ப விஜய கடத்தினது வேற ஒருத்தங்க தானே அவன் கண்டுபிடிச்சிருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் கொஞ்சம் உஷாராயிட்டே வராங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம மாறன் செம மாசா விஜய் உயிரோட இருக்கக்கூடிய விஷயமும் தெரிய வருது. அப்படியே விஜய கண்டுபிடிக்க போறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல சூர்யாவுக்கு சரியான ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம்.